பிப்ரவரி 24ஆம் தேதி புதுக்கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தீபா இப்போ அதே நாளில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தோட இணைஞ்சு பயணம் போலாமான்னு ஒரு யோசனையில் இருக்காராம். ஆனால் இந்த பக்கத்தில் சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குதுங்களா? தலைவா, ஆட்சி கையை விட்டு போனா என்ன, கட்சி நம்ம பக்கம் தானே இருக்குது, அதனால கவலைப்படாதீங்கன்னு தொண்டர்கள் மத்தியில ஓபிஎஸ் அணி சார்பா பேசிக்கிட்டு இருக்காங்களா. மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் நியமனமோ அடுத்தடுத்து இருக்குமா? பலூன் பலூன் நண்பா, டெல்லியில தேர்தல் ஆணையத்தை சந்திச்சு ஒரு பக்கம் புகார் கொடுத்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நீதிமன்றத்தோட கதவை தட்ட என்ன செய்யலாம்னு ஆலோசனைகள் நடக்குதான். ஆனா ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருந்தா தானே நல்லதுன்னு பொறுப்பாளர்கள் சிலர் பின்வாங்குறாங்களா. பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாதுன்னு தீர்ப்பு வந்துட்டா அடுத்ததான் நம்பிக்கையோட போட்டியில குதிக்கலாம். இப்படியே போனா இருக்கிற தொண்டர்களும் விட்டு போயிடக்கூடாதுன்னு ஓபிஎஸ் அணியோடைய மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்களாம். அதனால தொண்டர்கள் செல்வாக்கு பெருக்க டிஜிட்டல் திட்டங்களோட களத்துல குதிக்கிறாங்களாம். ஐயா, சொகுசு கார் வழக்கு, அந்நிய செலாவணி வழக்கு, கோடிக்கணக்கில் புது 2000 ரூபா நோட்டை மாத்தின வழக்கு, இப்படி பல வழக்குகள் டெல்லியோட சம்பந்தப்பட்டது. அதனால தீவிர அரசியல் செய்ய வேண்டாம், திட்டங்கள் மூலமா மக்களை கவர் பண்ணுவோம்னு ஆளுந்தரப்பு வேகமா இருக்காங்களாம். இதை பயன்படுத்தி கட்சியை கைப்பற்ற எதிரணி முடிவோட இறங்கி இருக்காங்களா. நாங்களாவா சொல்லுதான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.